வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னையோட ஸ்பெஷல் என்னென்னா வாழைப்பூ உடை. இது சாதாரணமாக நம்ம செய்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்விஸ்ட்டோடு செஞ்சுருக்கேன். இது கறி வடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்லையும் இருக்கும். இப்போ உடச்சி காமிக்கிறேன். இதே மாதிரி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூ எடுத்திருக்கேன். இதை நான் இப்போ பிகினர்ஸாக இருந்தால் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் நான் க்ளீன் பண்ணுற மெத்தடையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி பூவை மாத்திரம் நம்ம எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு பூவை எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணும். இதை ஆட் பண்ணக்கூடாது, இதை தூக்கி போட்டுடணும். அதே மாதிரி இந்த ஸ்டெம் மாதிரி இருக்குல்ல, இதில் சென்டரில் ஒரு ஸ்டெம் மாத்திரம் ஹார்டாக இருக்கும், அது தலை இருக்க மாதிரி இருக்கும். அதை மாத்திரம் நம்ம எடுத்துடணும். இந்த ரெண்டு பார்ட்டும் இந்த பூவில் நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதனால் இதை ரிமூவ் பண்ணிடணும். எல்லா பூவுலையும் இதே மாதிரி நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பூவை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பூவுலையும் இந்த ரெண்டு பார்ட்டையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிடணும். இப்போ நான் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். பூவு ஃபுல்லாக எடுக்கலை. இந்த மாதிரி நம்ம இந்த எடுக்கிறோம் இல்லையா, இப்போ உள்ளே போக போக கொஞ்சம் சாஃப்டாயிரும் பூவு. இந்த பூவில் இப்போ இதில் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு நான் பூ எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடியும் ஒரு அரை கைப்பிடியும் இருக்குது, 1.5 கைப்பிடி இருக்குது. இப்போ இந்த பூவை நம்ம வேறு இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பூ பாருங்களேன், உள்ளே இருந்ததில் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது இருக்காது கீழே. அது இன்னும் க்ரோ ஆகிருக்காது. இந்த ஸ்டெம் மாத்திரம் இருக்கும், இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி உள்ளே போக போக ரெண்டுமே இருக்காது, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பூவை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த பூவை என்ன செய்யணுன்னா, ஒரு பவுலில் தண்ணி வச்சு 1 டீஸ்பூன் தயிர் ஊற்றி கலந்துட்டு இந்த பூவை போட்டு அதில் ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம அடுத்து மசாலாக்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது கருப்பாயிரும். அதனால் இப்போ இதில் 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் சோம்பு, இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டையுமே தனித்தனியாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் 1-2 பொடி பண்ணி தான் எடுக்கணும். இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, பருப்பில் துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது, வெறும் பருப்பை நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு இதை நம்ம எப்போதும் வடைக்கு அரைப்போம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் பெருவெட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பெருவெட்டாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த பருப்பை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம இது ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ பருப்பை இந்த பவுலில் மாற்றி வச்சாச்சு. இதில் இப்போ இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சு நம்ம எல்லா பூவையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாக்கள் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ இந்த பவுடர் மசாலாவை, ட்ரை மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு தேங்காயெலாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா இந்த பருப்பு, இந்த வாழைப்பூ எல்லாம் சேர்த்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு பிசைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கூட நல்லா இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம், ஒரு உருண்டையாக எடுத்து பிடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது
நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் வேக வேகமாக போடுறதுக்கு. அதனால் நீங்கள் ஃபுல்லாக கூட பிடிக்கலைனாலும் ஒரு 5, 6 இதாவது எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் பிடிச்சு வச்சுக்குங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் வந்து சூடாக இருக்கும்போது போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நல்ல எண்ணெய் சூடாயிருச்சு. சூடான எண்ணெயில் இந்த உருண்டையை எடுத்து நமக்கு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஏன்னா அது மேலே கரிஞ்சு போயிடும். ஏற்கனவே வாழைப்பூங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கலர் மாறும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா அதாவது கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுக்கணும். உடனே திருப்பி விடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டு வர்ற டைமில் தான் இதை வந்து திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு இப்படி முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வரும். இப்போ பாருங்கள், முதல்ல எப்படி எல்லோவாக இருந்துச்சு, இப்போ கோல்டன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இன்னும் வந்து சிவக்க விட்டுறாதீங்க, ஏன்னா வாழைப்பூ வடை ரொம்ப கருப்பாயிரும். அதனால் இந்த கலர் வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து சூடாகவே பரிமாறுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இல்லைன்னா நம்ம சாதத்துக்கோ எல்லாத்துக்கோ வச்சு இதை சாப்பிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுக்குனாலும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த பேட்சையும் இதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். இந்த கலரே சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா, அந்த டைமில் தான் திருப்பணும். உடனே திருப்பினீங்கன்னா வடை வந்து பிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்தாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்கோ, அதே மாதிரி அருமையான டேஸ்ட்லேயும் இருக்கும். இது மாதிரி புது ரெசிபிகள் போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.